ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூபிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீர்பால் திவாஸ் பற்றி பார்க்க போகிறோம். எஸ், வீர்பால் திவாஸ் இன்னைக்கு நியூஸில் நமக்கு வந்திருந்ததுன்னா, சீக்ஸ் பார்ட்டிசிபேட் இன் நகர் கீர்த்தன் ப்ராசஷன் அஹெட் ஆஃப் வீர்பால் திவாஸ். அதாவது வீர்பால் திவாஸ்ன்ற தினத்தை முன்னிட்டு சீக்ஸ் வந்து நகர் கீர்த்தன், அதாவது ஒரு பஜன் மாதிரி நமக்கு கீர்த்தன் அப்படின்னு சொல்லுவாங்க சாங்ஸ் எல்லாம். ஸோ அந்த ப்ராசஷன் வந்து நடத்தியிருக்காங்க பஞ்சாபுடைய அம்ரித்சர்ன்ற ஊரில். ஓகே, ஸோ அப்போ அந்த தினம் எதற்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு எதை வந்து கமெமரேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மார்க் த கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் சாஹிப்ஜாதா ஜொராவர் சிங் அண்ட் சாஹிப்ஜாதா ஃபத்தே சிங். இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ குரு கோபிந்த் சிங், அதாவது 10th சீக் குரு கோபிந்த் சிங் இருக்கார் இல்லையா, அவருடைய பிள்ளைகள் தான் இந்த சாஹிப்ஜாதா ஜொராவர் சிங் அண்ட் சாஹிப்ஜாதா ஃபத்தே சிங். ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேருடைய தியாகத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் விதமாக தான் இந்த தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் டிசம்பர் 26th வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து முன்னாடி இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சின்ஸ் த இயர் 2022 இந்த வருஷத்துல இருந்து தான் நமக்கு இந்த டேயை வந்து கமெமரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, டு ஆனர் த மார்டர்டம் ஆஃப் பாபா ஃபத்தே சிங் அண்ட் ஜொராவர் சிங், சாஹிப்ஜாதே ஆஃப் 10th சீக் குரு கோபிந்த் சிங். சாஹிப்ஜாதேன்றது மீனிங் வந்து சன்ஸ் ஆஃப் அ பிரின்ஸ் ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல சன்ஸ் ஆஃப் தி சீக் குரு கோபிந்த் சிங். ஓகே, ஸோ இது எந்த டைமில் ஆக்சுவலி நடக்குது அப்படின்னா, அதாவது யாரை எதிர்த்து அவங்க போராடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல் ஃபோர்ஸஸ் தான். ஓகே, ஸோ முகல்ஸ் வந்து நமக்கு குரு கோபிந்த் சிங் இருக்காங்க இல்லையா, அந்த ஊரை வந்து அட்டாக் பண்ணுறப்போ அந்த ஊரில் இருந்த ஃபேமிலி, அவரோட மொத்த ஃபேமிலியுமே அந்த ஒரு கெயோட்டிக்கான சுச்சுவேஷனில் வந்து தொலைஞ்சு போகிறாங்க. ஓகே, அதில் முக்கியமாக இவர் குரு கோபிந்த் சிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பிள்ளைகள் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த சண்டையில் இறந்தே போகிறாங்க. இந்த பேட்டில் பேர் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் சம்கௌர். ஓகே, ஸோ இந்த 2 பிள்ளைகள் இறந்தே போகிறாங்க. மீதி இருக்கக்கூடிய யங்கர் சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஜொராவர் சிங் அண்ட் ஃபத்தே சிங். அவங்கள வந்து முகல்ஸ் ஆர்மி வந்து கேப்சர் பண்ணுறாங்க. முகல் ஆர்மி வந்து கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணிவிட்டு தே ஈவன் ஆஃபர் தெம் டு கன்வெர்ட் டு இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆக சொல்லி கூட அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் அதை வந்து அவங்க ஏற்றுக்கலை. அந்த 2 குழந்தைகளும், அதாவது 2 சின்ன பசங்களுமே அந்த விஷயத்தை வந்து அவங்க ஏற்றுக்காமல், இல்லை எங்களோட ஃபெய்த் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா அவங்க ஃபெய்த் சிக்கிசம்க்கு வந்து தே ஸ்டுட் பை. ஓகே, அதனால் முகல் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவர் பிரிக்ட் அலைவ். அதாவது அந்த 2 யங் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபத்தே சிங் அண்ட் ஜொராவர் சிங், அவங்க 2 பேரையுமே உயிரோடு இருக்கும்போதே முழுசாவே சுவர் எழுப்பி அவங்கள வந்து கொன்னுடுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் அவங்களுடைய தியாகம். ஸோ இந்த தியாகத்தை பறைசாற்றும் விதமாக தான் வந்துட்டு நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு டிசம்பர் 26 வந்து வீர்பால் திவாஸ் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. அண்ட் அதுதான் இப்போ நமக்கு கம்மிங் 26th வந்து நம்ம சிக்கிசமில் வந்து இதை வந்து கமெமரேட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த 2 சன்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க யார், ஃபத்தே சிங் அண்ட் ஜொராவர் சிங். ஓகே, சன்ஸ் ஆஃப் 10th சீக் குரு கோபிந்த் சிங். ஸோ yes, that's it for today. Thank you so much for watching. Happy learning.